अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, எது நடந்து முடிந்ததோ அந்த நடந்து முடிந்தவைகளை பற்றிய வீண் சிந்தனைகள் செய்கிறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, இதெல்லாமே ஞானிகள் செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு ஞானம் இருக்குது, இது நாடகம் ஆனது ஆக்கப்பட்ட நாடகம். ஸோ ஆனது ஆக்கப்பட்ட நாடகம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததான், இப்போ இது ரிப்பீட்டட் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ராமா இஸ் ரிப்பீட்டட். அப்போ ரிப்பீட்டட் ட்ராமா என்பதை நாம் புரிந்து தாரணை செய்யும்போது எது நடந்து முடிந்ததோ அவைகளை பற்றி நாம் கேள்விக்குறிகளோ வீண் எண்ணங்களோ குழப்பங்களோ ஆச்சரியக்கிறியோ துக்கமோ அடையக்கூடாது. ட்ராமாங்கிற ஒரு கேடயத்தை பயன்படுத்தி நம்ம முற்றுப்புள்ளி வச்சோம். நாடகம் கல்யாணக்காரி, எது நடந்து முடிந்தோ அதில் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. ஏதோ ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்குகள் ஒரு முடிவாக இருக்கலாம். இப்படி பல ஞான கருத்துக்களை சிந்தித்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணுமே தவிர அதனால் நம்ம துக்கம் கவலைப்படக்கூடாது. எதுக்குமே சிந்தனை செய்யக்கூடாது. மேலும் பாபா நமக்கு வள்ளலாக இருந்து கொடுக்கக்கூடியவர். தந்தை என்றாலே தரக்கூடியவர். அதனால இறைவனையும் பகவானையும் தந்தைன்னு சொல்கிறோம். ஆக பாபா நமக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியவர். இப்போ இல்லை, பக்தி மார்க்கத்திலேயே நமக்கு அவர் கொடுத்துட்டே தான் இருந்தார். சத்திய திரேதாயத்தில் பாபா நம்மளை நிறைச்சதாக பரந்தாமத்திலேருந்து அனுப்பிச்சார். எந்த விதமான
தேவைகளோ அங்கே இருக்காது, எல்லாம் பூர்த்தியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தந்தையினுடைய குழந்தைகள், வள்ளலுடைய குழந்தைகள், இப்போ பாபாட்ட நம்ம எதையுமே இறைஞ்சு கேட்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடாது. பாபா கருணை காட்டுங்க, பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்க, பாபா எனக்கு உதவி செய்யுங்க. கேட்டு செய்பவர்கள் மனிதர்கள் தான், கேட்காம புரிஞ்சு செய்பவர்கள் தேவதைகள், சமிக்கையிலே செய்யக்கூடியவர்கள் தேவதைகள் சொல்கிறார். ஆனால் பகவான் அதை விட மேலானவர். அவருக்கு யாருக்கு என்ன எப்போ கொடுக்கணுமோ தெரியும், அவர் கொடுத்துட்டே இருப்பார். கொடுத்துட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவரை வள்ளல்னு சொல்கிறோம், தந்தைன்னு சொல்கிறோம். அப்படிப்பட்டவருடைய ஒரு உயர்ந்த குழந்தைகள் நாம் அவர்கிட்ட போய் எதையுமே யாசிப்பது போல கேட்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. 18/4/2024 ஓம் சாந்தி. बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, बाप है दाता, तुम बच्चों को बाप से कुछ मांगने की दरकार नहीं. இனிமையான குழந்தைகளே, தந்தை வள்ளலாக இருக்கின்றார். குழந்தைகள் நம்ம தந்தைகிட்ட எதையுமே யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஹாவத் है मांगने से मरना भला है. ஒரு பழமொழி இருக்கின்றது, யாசிப்பதை விட இரத்தல் மேலானது. கேள்வி, कौन सी स्मृति सदा रहे, किसी बात का चिंता व चिंतन नहीं रहेंगे. எந்த ஒரு நினைவு நம்மிடம் இருந்தால் எதற்கும் நமக்கு சிந்தனைகளோ கவலைகளோ ஏற்படாது. பதில், जो पास्ट हुआ अच्छा व बुरा ड्रामा में था. எது நடந்து முடிந்ததோ, நல்லதோ கெட்டதோ, அது நாடகத்தின்படி நடந்தது. सारा चक्र पूरा होकर फिर रिपीट होगा. முழு சக்கரம் சுழன்று மீண்டும் இது ரிப்பீட் ஆகும். जैसे जो पुरुषार्थ इसे पद पाता है. யார் எம்மாதிரியான முயற்சி செய்கிறார்களோ அம்மாதிரி பதவியை அடைகிறார்கள். एक बात स्मृति में रहो तो किसी बात का चिंता चिंतन नहीं रहेंगे. இந்த நினைவு மனதில் இருந்தால் எந்த விதமான சிந்தனைகளோ கவலைகளோ மனதில் இருக்காது. बाप का डायरेक्शन है बच्चे बीती को चितावो नहीं. பாபாவுடைய கட்டளை, குழந்தைகளை கடந்து முடிந்தவைகளை பற்றி நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டாம். உல்டி சுல்டி कोई बात ना सुनो ना सुनाओ. இல்லாத பொல்லாத தப்பும் தவறுமான விஷயங்களை கேட்காதீர்கள், மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள். जो बात बीत गई उसको ना तो विचार करो और ना रिपीट करो. எது நடந்து முடிந்ததோ அந்த முடிந்தவைகளை பற்றி நீங்கள் விசார். ஏன் இப்படி நடந்தது, எப்படி இப்படி நடக்கலாமா, ஏன் என்ன பல கேள்விகள் போட்டு மனதில் வீண் எண்ணங்களை எழுப்புகிறோம். அந்த மாதிரி எழுப்பக்கூடாது. மேலும் நம்ம வாயால் அதை திருப்பி திருப்பி மற்றவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप बैठ समझाता है. ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். ரூஹானி பாப் கோ தாத்தா கஹா ஜாத்தா ஹை. ஆன்மீக தந்தையை தான் வள்ளல் என்று சொல்லப்படுகின்றது. வஹ் ஆபஹி சப் குச் பச்சோं को देता है. அவர் தானாகவே அனைத்தும் குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். ஆத்தேகி விஸ்வகா மாலிக் பனானி. அவர் வருவதே உலகத்துக்கே எஜமானனாக ஆக்குவதற்காக. कैसे बनना है एक सब कुछ बच्चों को समझाता है. எப்படி நாம் அம்மாதிரி ஆகுவது, அதற்குண்டான ஞானத்தை அனைத்து விஷயத்தையும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். டைரக்ஷன் தேத்தே இருத்த. பாபா நம்ம குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தாத்தா ஹேனா வள்ளல் அல்லவா, தோ சப் ஆப்பஹி தேத்தே இருத்த. ஆக அவர் தானாகவே அனைத்தும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். मांगने से मरना भला है. யாசிப்பதை விட இரத்தல் மேலானது. कोई भी चीज मांगना नहीं होती है. எந்த ஒரு பொருளையும் நாம் யாசிக்க கூடாது. शक्ति दो, आशीर्वाद, कृपा, कोई बच्चे मांगते रहते. சக்தி கொடுங்கள், ஆசீர்வாதம் கொடுங்கள், கருணை கொடுங்கள்னு சில குழந்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
भक्ति में मांग मांग कर माता मटक सारी सीढ़ी नीचे उतरते आए हो. பக்தி மார்க்கத்தில் நாம் யாசித்து யாசித்து தலை என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு கோவிலாக போய் தலை வணங்கி 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 நம்ம நெத்தியெல்லாம் முடியெல்லாம் போயிடுச்சு, சொட்டையாயிடுச்சு, ஆத்மா கீழே இறங்கி வந்துருச்சு. அபி மாங்னிக்கு கோய் தர்கார் நெய். ஆகவே இப்பொழுது நாம் எதனையும் யாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார்கிட்ட என்ன கேட்கணும்னு கூட மனித ஆத்மாக்களுக்கு இன்னைக்கு தெரியல. ஒரு உதாரணம், ஒரு ராஜாவுடைய குழந்தை ராஜகுமாரன், அந்த ராஜ்யத்துக்கே அதிகாரி. அவன் அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு 100 ரூபா கொடுங்கப்பான்னு இறைஞ்சி கேட்டா, அப்பா என்ன சொல்றாரு, குழந்தை இதை சொத்தே உனக்கு தான்ப்பா அப்படிம்பார். இப்படி விஸ்வத்துக்கே அதிபதியாக ஆக்கக்கூடிய தந்தை, சொர்க்க ராஜ்யத்தை தரக்கூடிய பரம்பொருள் பரமாத்மா கருணை கடல் வள்ளல், அவர்கிட்ட போய் சொற்பமான விஷயங்கள் எல்லாமே நம்ம யாசிக்கிறோம். ஏக் தோ கத்தி பீத்திக்கோ கபி சித்தாவோ நகி. கடந்து முடிந்தவைகளை பற்றி ஒரு பொழுதும் என்ன வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ட்ராமாமே ஜோ குச் ஹுவா பாஸ்ட் ஹோ கயா. ட்ராமாவில் என்னெல்லாம் நடந்ததோ அது இறந்த காலமாயிடுச்சு. உன்கா விசார் நஹி கரோ. இறந்த காலத்தை நீங்கள் சிந்தனை செய்யாதீர்கள். ரிப்பீட் ந கரோ. அது வாயாலே ரிப்பீட் பண்ணக்கூடாது, மனசாலே ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஏன் ரிப்பீட் பண்ணக்கூடாது? அந்த வாயு மண்டலம் பலகீனமாகும். அந்த வைப்ரேஷன் எது நடந்ததோ அந்த தருணத்தினுடைய வைப்ரேஷன் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ள உருவாச்சுன்னா பலகீன ஆயிடுவீங்க. பாப் தோ சிர்ஃப் 2 அக்ஷர் கர்த்தே மாமேகம் யாத் கரோ. பாபா சதா 2 சப்தம் நமக்கு கூறுகின்றார், மாமேகம் யாத் கரோ, என்னையே சதா நினைவு செய். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஒரு பாபாவை நினைவு செய்தால் எவ்வளோ லாபம், எவ்வளோ நன்மை, எவ்வளோ மேன்மை, எவ்வளோ சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே தெரியுது. ஆனால் ஆத்மா பாருங்க, அந்த பாபாவை மறந்துட்டு தேவையில்லாமல் இது நடந்து முடிஞ்சு அதே நினச்சி கவலைப்படுது. பாப் டைரக்ஷன் அத்வா ஸ்ரீமத் தேத்தி. பாபா டைரக்ஷன் அல்லது ஸ்ரீமத் கொடுக்கின்றார். உஸ்பர் சல்னா பச்சோங்கா காம் ஹே. அவர் சொல்லும் ஸ்ரீமத் படி நடப்ப வேண்டியது குழந்தைகளின் கடமை. ஏகை சப்சே ஸ்ரேஷ்ட டைரக்ஷன் ஹே. பாபா அனைத்தை விட श्रेष्ठमान डायरेक्शन तरीகிறார். कोई कितना भी प्रश्न उत्तर आदि करेंगे, बाबा 2 अक्षर भी समझाएंगे. யார் எவ்வளோ எந்த விதமான கேள்விகளை கேட்டாலும் பாபா 2 வார்த்தைகள் தான் புரிய வைக்கிறார். மை ஹூ பதீத் பாவன், தும் முझे याद करो तो तुम्हारा पाप बस हो. ஒன்று நான் தான் பதீத்த பாவன், ரெண்டாவது நீ என்னை நினைவு செய்தால் உன்னுடைய பாவங்கள் பஸ்பமாகும். பஸ் யாத் கேலியே டைரக்ஷன் தியா ஜாத்தா கியா. நினைவு செய்வதற்கு டைரக்ஷன் கொடுக்க வேண்டுமா என்ன? பாப்கோ யாத் கர்னா ஹை, கோய் ரெட்டி மார்னா சில்லானா நஹி ஹை. பாபாவை நாம் நினைவு செய்ய வேண்டும். இதில் நம்ம கதற வேண்டியதோ ஏதாவது முரசு கொட்ட வேண்டியதோ இசைக்கருவிகள் வாசித்து நம்ம தண்டோர் அடிக்க வேண்டியதோ அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. அந்தர் மிஸ்ர பேகத் கா பாப்கோ யாத் கர்னா ஹே. தனக்குள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். 84 की चक्र को याद करो क्योंकि तुमको देवता बनना है. 84 பிறவி சக்கரங்களை பற்றி சிந்திக்க வேண்டும், ஏனென்றால் நீங்கள் தேவதைகளாக ஆக வேண்டும். தேவதாவும் கி மகிமா தும்னே ஆதா கலப் கியா. தேவதைகளை நீங்கள் பாதி கல்பமாக மகிமை செய்தீர்கள். பிராக்கெட்டில் பச்சோங்கோ ரோனிக்கு ஆவாஜ் வா. ஏதோ ஒரு குழந்தை அழக்கூடிய அழுகுரல் கேட்டது. अभी ये डायरेक्शन सभी सेंटर वालों को दिया जाते, बच्चों को कोई भी लेकर न आए. இப்பொழுது அனைத்து சென்டர்களுக்கும் பாபா டைரக்ஷன் கொடுக்குறாரு. என்னென்ன? குழந்தைகளை நாம் அபுமலைக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது. சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் அனுப்பலாம், பட் குரூப்பாக நீங்கள் பாபா மில்லரில் வர்றீங்க, பட்டியில் வர்றீங்கன்னா அந்த டயத்தில் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஏன்னா கூட்டிகிட்டு வந்தால் ஒன்றும் கவனம் பூரா அவங்க மேலேயே இருக்கணும்.
அதுக்கு குளிப்பாட்டணும், சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், இதே தான் சிந்தனை இருக்கும். ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி லௌகிகத்தில் யார்கிட்டயோ பொறுப்பாக கொடுத்துட்டு வர. உனக்கு कोई प्रबंध करना है, குழந்தைகளுக்காக நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். बाप से जिन्हों को वर्षा लेना होगा वही प्रबंध करेंगे. பாபா கிட்ட நான் நல்லா ஆஸ்தி பெற வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க குழந்தைகளை வீட்டிலே விட்டுட்டு வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு வருவாங்க. एक रूहानी बाप की यूनिवर्सिटी से छोटे बच्चों को दरकार नहीं. இது இறை தந்தையின் ஆன்மீக பல்கலைக்கழகம். இது ஒரு யூனிவர்சிட்டி. அதனால் இந்த யூனிவர்சிட்டியில் குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது. ब्राह्मणों की काम है सर्विसबल लायक जब बने तब उनको रिफ्रेश करने के लिए ले आना. இது பிராமணர்களுடைய வேலை. எப்போ டீச்சர் அவங்கள வந்து சேவாதாரியாக சேவைக்கு தகுதியானவர்களாக ஆக்குகின்றார்களோ அப்போ அவங்கள ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இங்கே அனுப்பலாம். மற்றபடி குழந்தைகளோடெல்லாம் அனுப்பக்கூடாது. कोई भी बड़े आदमी को व छोटे हो एक यूनिवर्सिटी है. பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமானவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க, இது ஒரு யூனிவர்சிட்டி. यहाँ बच्चों को जो ले आता है वह एक नहीं समझते यूनिवर्सिटी. யார் குழந்தைகளை மதுபனுக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்களோ அவர்கள் இன்னும் இது புரிஞ்சுக்கல, இது ஒரு பல்கலைக்கழகம். முக்கிய பாத் एक यूनिवर्सिटी है. முக்கியமான விஷயமே இது ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகம். इसमें पढ़ने वाला बड़े अच्छे समझदार चाहिए. இதில் படிக்கக்கூடியவர்கள் மிகுந்த நல்ல புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். கச்சே பி டிஸ்டர்பன்ஸ் கரிங்க. நல்ல பரிபக்குவம் அடையாமல் இன்னும் காயாகவே இருக்காங்க, பக்குவம் ஆகாமே இருக்காங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகள் வந்தால் தொந்தரவு தான் செய்வாங்க. क्योंकि बाप की याद में नहीं होगा. ஏன்னா அவங்க பாபா நினைவில் இருப்பதில்லை. புத்தி இதர் உதர் பட்டக்தி ரஹிங்க. புத்தி அங்கும் இங்கும் அலை பாய்ஞ்சிட்டே இருக்கும். நுக்சான் கருதிங்கே, நஷ்டங்களை ஏற்படுத்துவார்கள். யாத் மே ரக் நகி சக்கிங்கே, அவர்களால் தந்தையின் நினைவில் இருக்க முடியாது. பால் பச்சே லாய் तो इसमें बच्चों को ही नुकसान है. திரும்பி பாபா சொல்வார், குழந்தை குட்டிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டங்கிறார். कोई तो जानते ही नहीं ये गॉड फादरली यूनिवर्सिटी है. ஒரு சிலர் இன்னும் இதை கூட புரிஞ்சுக்கல, இது காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி. மனுஷ से देवता बनना होता है. இங்கு மனிதர்களை தேவதையாக மாற்றுகிறார்கள். बाप कहते बल गृहस्थ व्यवहार में बाल बच्चों के साथ रहो. यहाँ सिर्फ एक सप्ताह का तो क्या 3-4 दिन में काफ़ी है. பாபா சொல்ல நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் தான் இருக்கணும், உங்கள் குழந்தைங்கள எல்லாம் பார்த்துக்கணும். பட் ஆனால் இங்கே பல்கலைக்கழகத்தில் நம்ம ஒரு வாரம் வந்து கோர்ஸ் எடுக்கணும், அல்லது 3 நாள் 4 நாள் வந்தாலே போதும். நாலேஜ் तो बहुत सहज है. ஞானம் என்பது மிகவும் சகஜமானது. பாப்கோ பெஹச்சானா, பாபாவை அறிந்து கொள்ள வேண்டும். பேகத் கா பாப்கோ பெஹச்சானே से बेहद का वर्षा मिलेगा. எல்லையற்ற தந்தையை அறிந்து கொள்வதன் மூலமாகத்தான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. கோன்சா வர்ஷா, எந்த ஆஸ்தி? பேகத் கி பாத்ஷா, உலக ராஜ்யமே ஆஸ்தியாக கிடைக்கிது. बेहद की बादशाह, उलह राज्य में அவங்களுக்கு கிடைக்குது. ऐसे मत समझो प्रदर्शनी व म्यूजियम में सर्विस नहीं होता. ஒரு பொழுதும் இப்படி நினைக்காதீங்க, கண்காட்சிகளில் மியூசியத்திலலாம் சேவை ஒன்றும் நடக்கிறதில்ல. தேர் அன்கினித் பிரஜா பந்திகை, அநேக விதமான எண்ணிலடங்கா பிரஜைகள் தயாராகிறாங்க. ब्राह्मण कुल सूर्यवंशी चंद्रवंशी तीनों यहाँ स्थापना हो रही है. பிராமண குலம், சூரிய குலம், சந்திர குலம் மூன்றுமே இங்கே ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. तो एक बहुत बड़ा यूनिवर्सिटी है. ஆகவே இது மிகப்பெரிய பல்கலைக்கழகம். பேகத் का बाप पढ़ाते, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை படிப்பு கற்பிக்கிறார். एकदम दिमाग भरपूर हो जाना चाहिए. அதனால் இப்போ படிப்பு கவனம் கொடுத்து புத்தியில ஞானத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். परंतु बाप साधारण तन में, ஆனால் பாபா சாதாரணமான உடலில் தான் வர்றார்.
पढ़ते भी साधारण रीति से படிப்பு சொல்லித்தரது சாதாரண முறையில் தான். इसलिए मनुष्य को சாஞ்சता नहीं. அதனால மனிதர்களுக்கு என்ன ஆகலை, பகவான் தான் வந்து சொல்கிறாருன்னு இன்னும் அந்த மனசில் அவங்களால ஏற்றுக்க முடியல. गॉड फादरली यूनिवर्सिटी फिर ऐसा ऐसा ही होगा. காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டின்னு சொல்கிறீங்க, இது என்ன இப்படியா இருக்கும்? பாப் கத்தே மை தோ கரீப் நிவாஸ். பாபா சொல்கிறார், நான் வந்து ஏழை பங்காளன். கரீபுக்கு படாத்தா, ஏழைகளுக்குத்தான் பாடம் கற்பிக்கின்றேன். சவுகார் க தாக்கத் நகி பட்னைக்கு, பணக்காரங்களுக்கு சக்தி இல்லை படிக்கிறது. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த யஜ்யத்தில் நம்ம ரொம்ப சின்ன இடமா தானே இருந்தது பாண்டா பவனில். அதனால் இது காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டிங்கும் போது எல்லாரும் கேலியாக சிரிக்கலாம். இன்னும் இப்போ அப்படி இல்லை. ஓம் சாந்தி நம்ம மேலே ஹால் கட்டிட்டோம், கியான் சரோவரில் ஹால் இருக்குது, சாந்தி வந்த பெரிய டைமண்ட் ஹால் இருக்குது. ஸோ இப்போ யூனிவர்சிட்டின்னா நிறையா ஏற்றுக்குவான். ஆனால் பாபா காலத்தில் ஒரு சின்ன ஹால் தான். அப்போ அது வந்து காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டின்னா எல்லோரும் ஒரு மாதிரி கேலியாக எடுத்திருப்பாங்க. பாபா சொல்ல ஏழைகள் தான் நல்லா படிக்கிறாங்க, பணக்காரங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான சக்தி இல்லை. சக்தி இல்லைன்னு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. உனக்கு புத்திமே மெஹல் மாடி பி ஹோத்தி. ஏன்னா அவங்களுடைய புத்தியில் அவங்களுடைய மாளிகை, அவங்க வீடு, காரு, சொத்து, தொழில், ஃபேக்ட்ரி தான் நினைவு இருக்கும். எக் பி அவினாஷி கியான் ரத்தன் க தான் ஹே. ஞானம் கூட அழியாத ஞான ரத்தனங்கள், இதை நாம் தானம் பண்ணோம். சவுகார் தான் லே நகி சகிங்கே. செல்வந்தர்கள் தானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. புத்திமே பைட்டேங்கே நகி. புத்தியில் இந்த ஞானம் என்பது அவங்களுக்கு புரிதல் ஆகாது. அப்பனி ஹத்துக்கி ரச்சனா தன் தௌலத் மே ஃபஸ். அவங்க எல்லைக்குட்பட்ட தன்னுடைய படைப்பு, மேலும் செல்வம், பொருள், வாகனம் இதிலே மாட்டிட்டு இருப்பாங்க. இன்னும் கிளை யஹா ஜெய்சா ஸ்வரகை. அவங்களுக்காக இந்த கலியுக வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஆகவே இதையே சொர்க்கம் நினைப்பாங்க. கத்தம்க்கு தூசரா சொர்க்கி தர்கார் நீங்கள். ஆகவே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறதே சொர்க்கம். இப்போ இதை விட்டு நாங்கள் இன்னொரு சொர்க்கத்தையே ஆசைப்படணும். கொய் படியா ஆத்மி மரத்துக்கு அங்கே சொர்க்க பதாரா. எவ்வளோ பெரிய பணக்காரன் இறந்தாலும் உடனே சொல்லுவாங்க சொர்க்கம் போயிட்டாங்க. அப்பை கத்து சொர்க்க கயா. அவங்களே சொல்கிறாங்க சொர்க்கம் போயிட்டாங்க. ஜுரோ அப்படி நரக்டரா. அப்போ சொர்க்கம் போயிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? இதனால் வரை வாழ்ந்தது நரக வாழ்க்கை. பரந்து இத்னா பத்தர் புத்தி ஜோ சமஸ்த நகி நரக்யா. ஆனால் மனிதர்கள் அவ்வளோ கல் புத்தி ஆயிட்டாங்க. நரகம்னு சொல்கிறவங்கள தவிர அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏக் தோ துமாரா கித்னா படி யூனிவர்சிட்டி. பாபா திருப்பி நினைவுபடுத்துகிறாரு, இது உங்களுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகம். பாப் கேத்து தின்கி जिनकी बुद्धि का ताला लगा हुआ है उनको ही आकर पढ़ाता हूँ. பாபா சொல்றார், யாருடைய புத்திக்கு பூட்டப்பட்டிருந்ததோ அந்த குழந்தைங்களுக்கு தான் நான் வந்து மீண்டும் பாடத்தை கற்பிக்கிறேன். பாப் ஜப் ஆயா தப் ஆக்கர் தாலா கோலே. பாபா எப்போ வந்தாரோ அப்போதான் அவங்களுடைய புத்திங்கிற பூட்டு திறக்கப்பட்டது. பாப் குத் டைரக்ஷன் தேதா. பாபா ஸ்வயம் டைரக்ஷன் என்பது தருகின்றார். துமாரா புத்திக்கு தாலா கைசை குலேகா. உங்களுடைய புத்தி என்ற பூட்டு எவ்வாறு திறக்கப்படும்? பாப் சே குச் பி மாங்னா நகி இஸ்மே நிக்ஷை. பாபாவிடம் நீங்கள் எதையும் யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் உங்களுக்கு நம்பிக்கை வேணும். கித்னா மோஸ்ட் பிலவட் பாபா ஹே. எவ்வளோ பாபா மிகவும் அன்பானவர். ஜிஸ்கோ பக்தி மே யாத் கர்த்தே தே. அவரை தான் பக்தியிலே நினைவு செய்து வந்தோம். जिसे याद किया जाता है वह जरूर कभी आया होगा भी ना. யாரை நாம் நினைவு செய்தோமோ நிச்சயமாக அவர் நம்ம முன்னாடி சந்திச்சிருப்போம். அப்போ தான் நினைக்கிறோம். இப்போ பக்தியில் நினைக்கிறோன்னு என்ன அர்த்தம்? போன கல்ப சங்கமத்தில் பாபா வந்து நமக்கு ஞானம் கொடுத்தாரு. याद करते हैं फिर से रिपीट होने के लिए. நினைவு செய்கின்றோம் மீண்டும் ரிப்பீட் ஆகுவதற்காக. பாப் ஆக்கர் பச்சோं को समझाता है. பாபா வந்து குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கின்றார். बच्चों को फिर बाहर वालों को समझाना है कैसे बाबा आया हुआ है. நீங்க குழந்தைகள் வெளியில் உள்ளவங்களுக்கு புரிய வைங்க எப்படி தந்தை வந்திருக்கின்றார். क्या कहते बच्चे तुम सब पतित है मैं आकर पावन बनाता हूँ. பாபா இப்போ சொல்றார், குழந்தைகளே நீங்க எல்லாரும் பத்தீத்தமாயிட்டீங்க, நான் வந்து உங்களை பாவனமாக்குறேன்.
आत्मा जो पतित बनी है, अब फिर मुझे पतित पावन को याद करो, एक सुप्रीम आत्मा को याद करो. இப்போ உங்க ஆத்மா பதீதமாயிடுச்சு, அதனால பாபா பதீத பாவன் சொல்றாரு, என்ன நினைங்க. அதாவது நான் சுப்ரீம் பரமாத்மா, என்ன நீங்க நினைவு செய்யுங்க. इसमें कुछ भी मांगने की दरकार नहीं. இதில் நீங்கள் எதுவும் பாபாவிடம் யாசிப்பது என்பது அவசியம் இல்லை. பக்தி மார்க் में आधा कल्प मांग मांग मिला कुछ नहीं. பக்தி மார்க்கத்தில் பாதி கல்பமாக யாசிச்சோம், ஆனால் யாசிப்பதனால் நம்ம ஒன்றுமே அடையலை. அபி மாங்னா பந்து கரும். இப்போ பாபா யாசிப்பதை ஸ்டாப் பண்ணுங்க. आप ही तुमको देता रखता, நானாகவே உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பேன். बाप का बनने से वर्षा तो मिलता है. பாபா குழந்தையான பிறகு ஆஸ்தி என்னமோ கிடைக்குது. जो बलि के बच्चे होता है वह झट बाप को समझ जाता है. யார் பாபாவுடைய குழந்தைகளாக ஆகின்றார்களோ அவங்க உடனே பாபாவை புரிந்து கொள்கிறார்கள். பாப் கா வர்ஷா ஹை ஸ்வர்க கி பாதுஷா. தந்தையினுடைய ஆஸ்தியை ஸ்வர்க்கத்தினுடைய ராஜ்யம். 21 पीढ़ी 21 பிறவிகளுக்காக. एक तो तुम जानते हो जब नरकवासी है तो ईश्वरर्थ दान पुण्य करने से अल्पकाल के लिए सुख मिलता है. நீங்கள் எப்போ நரகவாசிகளாக இருந்தீர்களோ அப்போ ஈஸ்வரனுடைய பொருட்டாக செய்த தான புண்ணியங்களுக்கு அல்பகால சுகம் கிடைக்கின்றது. மனுஷ தர்மாவோ நிகழ்த்தாக. மனிதர்கள் தர்ம காரியத்துக்காகன்னு கொஞ்சம் ஒதுக்குறாங்க. அக்சர் கர்க்கே வியாபாரி லோ நிகழ்த்தாக. அதுலேயும் முக்கியமாக வியாபாரிகள் தன்னுடைய வியாபாரத்தில் ஏதாவது ஒரு சதவீதம், ஏதாவது கொஞ்சம் பணம் டெய்லி எடுத்து வைப்பாங்க தர்ம காரியத்துக்காக. तो जो व्यापारी होगा वह कभी हम बाप से व्यापार करने आए हैं. யார் வியாபாரிகளாக இருக்கின்றார்களோ அவங்க சொல்லுவாங்க, பாபா கிட்ட நாங்கள் வியாபாரம் பண்ண வந்திருக்கோன்னு. बच्चे बाप से व्यापार करते हैं ना. குழந்தைகள் அப்பாட்ட வியாபாரம் செய்கின்றார்கள் அல்லவா. बाप की प्रॉपर्टी लेकर फिर उसे श्राद्ध आदि खिलाते दान पुण्य करते हैं. அப்பாவுடைய ஆஸ்தி அடைகிறாங்க, அதன் மூலமாக தான புண்ணியங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறாங்க. धर्मशाला मंदिर आदि बनाएंगे, उस पर बाप का नाम रखेंगे, क्योंकि जिस प्रॉपर्टी मिले उनके लिए ज़रूर रखना है. தர்மசாலைகள், கோவில்கள், பள்ளிக்கூட கட்டடங்கள்லாம் கட்டுறாங்க அப்பாவுடைய சொத்துல. ஆனால் அவருடைய சொத்துல அது செய்கிறதுனால அவருடைய பேர் அதில் எழுதுகிறாங்க. வக்பி சௌதா ஹோகியா, இதுவும் ஒரு வியாபாரம். वह सब जिस्मानी बातें अभी बाप कहते बीती को चितावो नहीं. ஸோ அவங்க செய்வது எல்லாமே உலகாயுத விஷயங்கள். அதனால தான் பாபா அதில் அல்பகால பிராப்தி, நல்ல செயல்களாக இருந்தாலும் அல்பகால பிராப்தின்னு சொல்கிறார். மீண்டும் பாபா டைரக்ஷன் கொடுக்குறார், குழந்தைகளே கடந்து முடிந்தவைகளை சிந்திக்காதீர்கள். உல்டி சுல்டி कोई बात सुनो ही नहीं. தப்பும் தவறுமான இல்லாத பொல்லாத விஷயங்களை கேட்கவே வேண்டாம். उल्टी शुल्टी कोई प्रश्न पूछे बोलो, इन बातों में जाने की दरकार नहीं. தேவையற்ற கேள்விகளை கேட்டால் நீங்கள் என்ன உட்காந்து அவங்களுக்கெல்லாம் அது ஆன்சர் சொல்லக்கூடாது. இது தேவையில்லா விஷயம், இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அது முற்றுப்புள்ளி வச்சிடும். தும் பலே பாப் கோ யாத். முதல்ல நீங்கள் பாபாவை நினைவு செய்யுங்க. பாரத் கா பிரைச்சீன் ராஜயோக் நாமி கிராமி ஹே. பாரத தேசத்தினுடைய புகழ்பெற்ற ராஜயோகம் प्रसिद्धमान. जितना याद करेंगे देवी गुण धारण करेंगे उतना पद पाए. எவ்வளோ நீங்கள் பாபாவை நினைவு செய்து தெய்வீக குணங்களை தாரணம் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பதவி கிடைக்கும். எஹை யூனிவர்சிட்டி, இது ஒரு பல்கலைக்கழகம். ஏம் ஆப்ஜெக்ட் கிளியர் ஹேனா, உங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்கின்றது அல்லவா. புருஷாத் கோ ஐசா பன்னா ஹை தேவி குண் தார். அப்படிப்பட்ட முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும். மீண்டும் தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். உத்தனா ஊஞ்ச், அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். எக் யூனிவர்சிட்டி ஹே. பாபா திருப்பி இது ஒரு பல்கலைக்கழகம். ஏம் ஆப்ஜெக்ட் கிளியர். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கு என்ன, குறிக்கோள் என்ன, இதெல்லாம் தெளிவாக இருக்கு. புருஷார்த் கர் ஐசே பன்னா, நீங்கள் முயற்சி செய்து அந்த மாதிரி ஆக வேண்டும்.
தெய்வீ குண் தாரன் கர்னா கிஸ்கோ துக் நஹி தேனா. நல்ல குணங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் யாருக்கும் துக்கத்தை தரக்கூடாது. கோய்பி பிரகார் எந்த விதமான துக்கமும் தரக்கூடாது. துக்கஹர்த்தா சுக்கஹர்த்தா பாப் கி பச்சி. துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடிய தந்தையின் குழந்தைகள். சோதோ சர்வீஸே மாலும் படேகா. யார் யார் எப்படி சேவை செய்கிறாங்களோ அந்த சேவையை பொறுத்தே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும். பௌத் நயா நயா பி ஆத்தை. நிறைய புதிய புதிய குழந்தைகளும் வர்றாங்க. 25-30 वर्ष वाले 10-12 दिन के लिए तीखे ही जाते. 25 வயசு 30 வயசு உள்ளவங்கள்லாம் வர்றாங்க. வந்து ஒரு 10-15 நாள்லையே நல்லா வேகமான புருஷார்த்தம் பண்ணுறாங்க. பச்சுக்கு பிற ஆப் சமான் பனானா ஹே. குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். ஜப் தக் ந பிராமன் பனே தேவதா கைசே பனேங்கே. எதுவரை பிராமணர்கள் ஆகவில்லையோ அதுவரை எப்படி அவங்க தேவதையாக ஆக முடியும்? கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் தோ பிரம்மா ஹே. கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று சொல்லக்கூடியவர் பிரம்மா. ஜோ ஹோக்கர் ஜாத்தா ஹே உன்கோ காயன் கர்த்தே ரஹே. யார் வாழ்ந்து செல்கின்றார்களோ அவர்களுடைய புகழ் பாடப்படுகின்றது. பிர் ஜரூர் வக்த் ஆயேகா. அவசியம் அவர்கள் பின்னால் வருவாங்க. ஜோ பி त्योहार ஆதி காய் ஜாத்தி ஹே ஜப் ஹோக்கர் கயே பிர் ஹோகா. எந்த விதமான பண்டிகைகள் விழாக்கள் நடந்து முடிந்ததோ, யாரெல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு போனாங்களோ அவங்க திரும்பி வர்றாங்க. இஸ் சமய் சப் त्योहार ஹோ ரஹா ஹே ரக்ஷா பந்தன் ஆதி. இந்த நேரம் எல்லா பக்கங்களிலும் ரக்ஷாபந்தன் விழா நடைபெறுது. சப்கா ராஜ் பாப் சம்ஜாத்தே. அனைத்து விழாக்களின் ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கின்றார். தும் பச்சே பாப்கோ தும் பாப்கே பச்சே ஹோ தோ பாவன் பி ஜரூர் பன்னா. நீங்கள் தந்தையினுடைய குழந்தைகள், அவசியம் பாவனம் ஆக வேண்டும். பதீத் பாவன் பாப்கோ புலாத்தே பாப் ராஸ்தா பத்தாதே. நீங்கள் தான் பதீத பாவன் சீதாராம் வாருங்கள்னு கூப்பிட்டீங்க. இப்போ அவர் வந்து எப்படி அந்த பாவன் ஆகுதுங்கிற வழி காட்டுறாரு. தும் பாப்கே பச்சே பாவன் ஜரூர் பண்ணா. அதனால் நம்ம கட்டாயம் பாவன் ஆகணும். கலப் கலப் ஜிஸ்னே வர்சாலியா வகி ஆக்யூரேட் சல்தா இருக்கு. கல்ப கல்பம் யார் கரெக்டாக நடந்தாங்களோ அவங்க அதே போல் இப்போ நடப்பாங்க. தும்பி சாட்சி ஹோக்கர்கே தேக்தோ. நீங்கள் சாட்சியாக இருந்து பார்க்குறீங்க. बाप दादा भी साक्षी हो दे. बाप दादाவும் சாட்சியா பார்த்து. ये कहाँ तक ऊंच पद पा सकता है. இவர்கள் எதுவரை உயர்ந்த நிலை அடைய முடியும்? இன்கி கேரக்டர்ஸ் கைசே ஹே. இவர்களுடைய நடத்தை எவ்வாறு இருக்கின்றது? டீச்சர் को तो सब मालूम रखता है. ஒரு டீச்சர் என்றாலே எல்லாமே தெரியும். कितना भी को आप समान बनाता है. எத்தனை பேர் உங்களுக்கு சமமாக ஆக்குகிறீர்கள்? कितना समय याद में, எவ்வளோ நேரம் நினைவில் இருக்கீங்க? पहले तो बुद्धि में एक याद रखना चाहिए गॉड फादरली यूनिवर्सिटी है. முதல்ல புத்தியில் இது நினைவு இருக்கணும். இது காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி. यूनिवर्सिटी है ही नॉलेज के लिए. பல்கலைக்கழகம் என்றாலே கல்வி கற்பித்தல். வகை ஹத் கி யூனிவர்சிட்டி. அது எல்லைக்கு உட்பட்ட பல்கலைக்கழகம். ஏ பேஹத் கி. இது எல்லையை பார்ப்பட்டது. துர்கதி சே சத்கதி ஹெல் சே ஹெவன் பனானே வாலா ஏக் பாப். துர்கதியிலிருந்து நற்கதிக்கு, நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை. बाप की दृष्टि तो सब आत्मा की तरफ जाती है. பாபாவுடைய பார்வை என்பது அனைத்து ஆத்மாக்களின் பக்கம் செல்கிறது. உஸ்மே படாத்தே பச்சோங்கோ. அதில் குழந்தைகளுக்குத்தான் படிப்பு கற்பிக்கின்றார். एक भी समझते जैसे नंबरवार जो आए फिर जाएंगे भी ऐसे. இது கூட பாபா புரிய வைக்கின்றார். எப்படி யார் வரிசை பிரகாரமாக வந்தார்களோ அப்படி வரிசை பிரகாரமாக திரும்பி போவாங்க. சப் ஆத்மா நம்பர் வார் ஆத்தி. அனைத்து ஆத்மாக்களும் வரிசை கிரமமாக வர்றாங்க. தும்பி நம்பர் வார் கைசி ஜாயங்கே சப் சம்ஜாய ஜாத். நீங்களோ நம்பர் வாராக எப்படி திரும்பி போவீங்க இதெல்லாம் புரிய வைக்கிறார். கலப்பாலே ஜோ ஹுவா வஹி ஹோகா. கல்பத்திற்கு முன்னால் என்ன நடந்ததோ அதுதான் நடைபெறும். एक भी तुमको समझाया जाता है तुम फिर कैसे नई दुनिया में आए. இது கூட பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் எப்படி புது உலகத்துக்கு வருவீர்கள். நம்பர்வார் ஜோ நயி துனியா ஆத்தே உன்கோ பி சம்ஜாயா ஜாத்தா है.
புது உலகத்திலேயும் யார் வரிசை பிரகாரமாக வருகிறார்களோ அவர்களுக்கும் பாபா புரிய வைக்கின்றார். तुम बच्चे बाप को जानने से अपने धर्म और सब धर्म की सारा जाड़ को जान. நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய தர்மம் மற்றும் விருட்சத்தில் கல்ப விருட்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தர்மத்தை பற்றி புரிஞ்சுட்டீங்க. इसमें कुछ भी मांगने की दरकार नहीं. இதில் எதுவும் யாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாத் भी नहीं. ஆசீர்வாதம் கூட யாசிச்சு பெறுவது ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. தானா இயல்பா பாபா நமக்கு ஆசீர்வாதம். அந்த பிளெஸ்ஸிங் எப்போ கொடுப்பாங்க? அந்த மாதிரி நம்ம நல்லா காரியம் செய்யணும், அவர் அதிகமாக யோகா பண்ணணும், ஸ்ரீமத் படி ஒவ்வொரு கர்மா செய்யணும். அப்போ பாபா தானாகவே ஆசீர்வாதம் கொடுப்பாரு. बाप तो दाता ही ना, बाबा वल्लल अल्लवा. दाता को दरकार नहीं, वो आए ही देने के लिए. இவர் தந்தைக்கிட்ட நம்ம எதுவும் யாசிக்க வேண்டிய கேட்க அவசியம் இல்லைன்னா அவர் வள்ளல், அவர் வந்திருப்பதே குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக. ऐसे मत समझो हमने बाबा को दिया. ஒரு பொழுது நீங்கள் இந்த மாதிரி நினைக்காதீங்க, நான் பாபாவுக்கு கொடுத்தேன். अरे शिव बाबा से बहुत बहुत मिलता है. பாபா சொல்றார், शिव बाबा கிட்ட உங்களுக்கு நிறைய கிடைக்குது. तुम यहाँ लेने आए हो. நீங்கள் இங்கு பெறுவதற்காகத்தான் வந்திருக்கிறீர்கள். டீச்சர் के पास स्टूडेंट लेने के लिए आता है. ஒரு மாணவன்கிட்ட டீச்சர் கிட்ட ஒரு மாணவன் போறாருன்னா ஏன் அந்த மாணவன் போறான்? டீச்சர் கிட்ட நம்ம ஏதாவது கிடைக்கும்னு. उस लौकिक बाप टीचर गुरु से तुमने घाटा ही किया. உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பா, டீச்சர், குரு எல்லாமே ஆத்மாவுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தினா. अब बच्चों को श्रीमत पर चलना तभी ऊंच पद पा सकेंगे. இப்போ குழந்தைகள் தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும், அப்போ உயர்ந்த பதவி கிடைக்கும். शिव बाबा डबल श्री श्री तुम बनते हो सिंगल श्री. शिव बाबा டபுள் ஸ்ரீ ஸ்ரீ, குழந்தைகளாகி நீங்கள் சிங்கிள் ஸ்ரீ போறீங்க. ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் கோக்கை ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் என்று சொல்றாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண் गाय. विष्णु को श्री श्री नहीं कहेंगे क्योंकि दो पास हो गया. बाकी श्री श्री तो कोई होता नहीं. आजकल श्री लक्ष्मी नारायण श्री राम सीता नाम. பொதுவாக உலகத்தில் யாரையுமே ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்ல முடியாது. தேவதைகளை பவித்திரமாக இருக்கனால ஸ்ரீன்னு சொல்லலாம், ஷிவ் பாபாவை தான் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொல்லலாம். பட் ஆத்மாக்களை ஸ்ரீ என்றோ ஸ்ரீ ஸ்ரீ என்றோ சொல்ல முடியாது. बच्चों को सब धारण करके खुशी में रखना. குழந்தைகள் நீங்கள் எல்லாமே தாரண பண்ணி குஷியில் இருக்கும். லௌகீகத்தில் இன்னைக்கு ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீராம், சீதான்னு எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. பட் அதை பற்றி ஒன்றும் அர்த்தம் தெரியல அவங்களுக்கு. ஆஜ்கல் ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் பி होता है. ஆன்மீக மாநாடுகள் கூட நடைபெறும். பரத்து ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் நகி சமஸ். ஆனால் ஆன்மீகம் என்றால் என்னன்னு அவங்களுக்கு பொருள் புரியல. ரூஹானி நாலேஜ் சிவா ஏக் கோய் தே ந சகே. ஆன்மீக ஞானத்தை ஒரு பாபாவை தவிர யாரால தர முடியாது. பாப் சபி ஜரூர் பாப் சபி ரூஹோं का बाप. அப்பா அனைத்து ஆத்மாக்களுக்கு தந்தையாக இருக்கின்றார். உनको ஸ்பிரிச்சுவல் கதி. இதைத்தான் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகிறது. ஃபிலாசபிக்கு ஸ்பிரிச்சுவல் கதி. ஆனால் அங்கே உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஃபிலாசபி தத்துவ ஞானிகள் என்ன சொல்லிடுறாங்க, ஆன்மீகவாதிகள் சொல்லிடுறாங்க. एक तो समझते एक जंगल है, सब ए दुख दुख देते. இது புரிய வைக்கிறாங்க பாபா. இது ஒரு சுடுகாடு, இந்த சுடுகாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கம்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. तुम जानते हो अहिंसो परमो देवी देवता गाया हुआ है. அஹிம்சா பரமோ தர்மம் என்று தேவதைகளுடைய மகிமை பாடப்பட்டிருக்கு. அவசியம் பாபா சொல்றாரு, அவங்க வந்திருக்காங்க. தேவி தேவத்தை தர்ம மகிமை பாடியிருக்காங்கன்னா அந்த தர்மம் இருந்திருக்கு. அவங்க தர்மம் எப்படிப்பட்ட தர்மம்? அஹிம்சையான தர்மம். வஹா கோய் மாராபீட் ஹோத்தி நீ. அங்கே சத்தியத்தில் சண்டை, சச்சரவு, கொலை, கொள்ளை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. குஸ்ஸா கர்ணாபி ஹிம்சா. கோபப்படுவதும் ஒரு ஹிம்சை. ஃபிர் சபி ஹிம்சா கஹோ குச் பி கஹோ. இல்லைன்னா அதை செமி ஹிம்சை என்று கூட சொல்லலாம்.
यहाँ तो बिल्कुल अहिंसक बनना, ஆனால் இங்கே நீங்கள் முற்றிலும் அஹிம்சையானவர்களாக ஆக வேண்டும். कोई भी मनसा वंचा वाचा कर्मणा खराब बातें नहीं, எந்த விதமான மனம் சொல் செயல் மூலமாக கெட்ட விஷயங்கள் வரக்கூடாது. कोई पुलिस आदमी काम करता तो उसमें भी युक्ति से काम निकालना. யாராவது போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம அவங்ககிட்ட கூட யுக்தியாக தான் வேலை வாங்கும். ஜஹாं तक हो प्यार से काम निकालना. நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கனால நான் அடிக்க வேண்டியது இருக்குது கைதிகளை, அப்படிலாம் சொல்ல. அங்கேயும் அன்பாக இருங்க, எப்படியோ யுக்தியாக அங்கேயே நீங்கள் வேலை வாங்கணும். बाप का अपना अनुभव है, प्यार से अपना काम निकाले. பாபாஸ் பிரம்மா பாபாவுக்கு இதில் அனுபவம் இருக்குது. அதனால் எல்லார்கிட்டையும் பாபா அன்பாக தான் தன் காரியங்களை செய்ய வைத்தார். बड़ी युक्ति चाहिए, இதில் ரொம்ப யுக்தியாக நடக்கணும். प्यार से किसको समझाना, कैसे एक का सौगुण दंड पड़ता है. நாம் மிகுந்த அன்போடு ஒருத்தருக்கு புரிய வைக்கணும். அப்போ புரிய வச்சோன்னா என்ன ஆகிடும், ஒருத்தர் புரிஞ்சிட்டாங்கன்னா பல பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நாம் என்ன கர்மா செய்கிறோமோ நம்மளை பார்த்து ஃபாலோ. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், துக்கர்த்தா சுக்கர்த்தா பாப்கி பச்சை. துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடிய தந்தையினுடைய குழந்தைகள். इसलिए किसी को भी दुख नहीं देना. அதனால் யாருக்கும் நீங்கள் துக்கம் தரக்கூடாது. एम ऑब्जेक्ट को सामने रख தெய்வீ குண் தாரண். உங்களுடைய லட்சியம் குறிக்கோளை எதிரில் வைத்து நீங்கள் தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். आप समान बनाने की सेवा करनी. தனக்கு சமமாக மற்றவர்களை ஆக்க வேண்டும் என்ற சேவை செய்யணும். ड्रामा का हर पार्ट को जानते हुए कोई भी बीती बात को चिंतन नहीं करना. நாடகத்தினுடைய ஒவ்வொரு பாத்திரத்தை புரிந்து கொண்ட காரணத்தினால கடந்து முடிந்தவைகளை பற்றி கவலைப்படாதீர்கள். மன்சா வாச்சா கர்மனா கொய் கராப் கரம் ந. மனம் சொல் செயல் மூலமாக எந்த தவறான செயல்களும் செய்துவிடக்கூடாது. தியான் தேக்க டபுள் அஹிம்சா கண்ட. இதன் மீது கவனம் செலுத்தி இரட்டை அஹிம்சர்களாக ஆக வேண்டும். वरदानम, एक बाप को कंपेनियन बनने उसी कंपनी में रहने वाला संपूर्ण पवित्र आत्मा भव. ஒரு தந்தையை கம்பேனியன் தன்னுடைய துணைவனாக வைத்துக்கொண்டு அவருடைய நட்பில் இருக்கக்கூடியவர்கள் சம்பூர்ண பவித்ராத்மா பவ. संपूर्ण पवित्र आत्मा वह है जिसके संकल्प सपन में भी ब्रह्मचर्य भी धारण हो. संपूर्ण पवित्र आत्मा என்றாலே எண்ணம் கனவலோட பிரம்மச்சரியத்தை தாரணை பண்றவங்களா இருக்கணும். जो हर कदम में ब्रह्म बाप की आचरण पर चलने वाला, ஒவ்வொரு அடியிலையும் பிரம்ம பாபாவின் வழிப்படி நடக்கக்கூடிய. पवित्रता का अर्थ है सदा बाप की कंपेनियन बनना. தூய்மை என்றாலே என்ன அர்த்தம், சதா பாபாவினுடைய கம்பேனியன்ல இருக்க வேண்டும். லேக்கின் பாப் கி காரன் எக் சங்கடன் ஸ்னேக் கி கம்பெனி. பாபா என்பதன் காரணத்தினால்தான் இந்த ஒரு குழு அன்பு நிறைந்த ஒரு கம்பெனிங்கிறார். பாப் நஹி ஹோத்தா பரிவார் காஸ். பாபா இல்லைன்னா இந்த பிராமண பரிவாரம் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? பாப் பீஜ் கே பீஜ் கோ கபி நஹி போல். பாபா விதையாக இருக்கின்றார், இந்த விதையை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. ஸ்லோகன், किसी के प्रभाव में प्रभावित होने वाला नहीं, ज्ञान का प्रभाव डालने वाला. எந்த ஒரு மனித ஆத்மாக்களுடைய பிரபாவத்தில் நம்ம போகக்கூடாது, பிரபாவிதம் ஆகக்கூடாது. ஒரு ஞானத்தினுடைய பிரபாவத்தை தான் ஏற்படுத்த வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
காற்றுக்கு இணையில்லை பாருங்கள். இறை அன்பர்களே இதை கேளுங்கள். மனம் அலைவதை தடுத்திட வேண்டும். அந்த பரமாத்மனை சேர வேண்டும். உங்கள் இதயமும் சிந்தனையும் ஒன்றாய் என்றும் இதமூட்டு மகிழ்வாக வேண்டும். உயர் நன்னெறி நிலையாக வேண்டும். உயர் நன்னெறி நிலையாக வேண்டும். உந்தன் ஆத்மாவின் ஒளி கூட வேண்டும். உந்தன் ஆத்மாவின் ஒளி கூட வேண்டும். உந்தன் உள்ளத்தில் ஒளி தீபம் ஏற்று நல்லமைதிதனை உனக்குள்ளே கூட்டும். நல்ல பயனான வாழ்வை அது காட்டும். வாழ்வே ஆனந்தமயமாக மாறும். நீ யார் என்று உன்னையே உணர்வாய். நீ யார் என்று உன்னையே உணர்வாய். நல்ல பிறவி இனி உண்டென்று அறிவாய். நல்ல பிறவி இனி உண்டென்று அறிவாய். இறை அன்பர்களே இதை கேளுங்கள். அந்த இறைவனை நினைந்தே வாழுங்கள். உங்கள் சிந்தனையை இறைவனிடம் செலுத்துங்கள். சுவாச காற்றுக்கு இணையில்லை பாருங்கள். இறை அன்பர்களே இதை கேளுங்கள். குணங்களில் சிறந்தவரே என்றும் புகழுக்கு உரியவர். One who is rich in character will be worthy of prize forever.